வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேல்ஸ் ஆஃப் லக்ஷ்மி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஆடி 3வது வாரன்றதுனால நான் புடவை வச்சு அம்மனுக்கு படைக்கலான்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாம் கேஸ் கட் எல்லாம் கழுவியாச்சு. பூஜை ஸ்டாண்டும் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் நான் கழுவுறதுக்கு எடுத்து போட்டிருந்தேன். வாசக்காலும் தொடச்சி அங்கே கோலம் போட்டாச்சு சாக் பீஸால். எனக்கு வாசப்படி ரொம்பவே சின்னதாக தாங்க இருக்கும். அதனால் அந்த மாதிரி கோலம்லாம் போட முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் புடவை வச்சு படைக்கலாமான்னா ரொம்பவே நல்லதுங்க. புடவை வச்சு அம்மனுக்கு நம்ம படைக்கும் போது ஆடி மாதத்தில் அது ரொம்பவே விசேஷம். அதுக்காக தான் நானும் வச்சு படைச்சிருந்தேன். நீங்கள் புடவை எடுக்கும் போது மஞ்சள், சிகப்பு, பச்சை இந்தமாரி கலந்தா மாரி நீங்கள் எடுக்கலாம். கூட ஒரு ப்ளவுஸ் பிட்டும் சேர்த்து எடுத்து வச்சு அது கூட நம்மளுக்கு வெத்தலை, பாக்கு, பழம், பூ, மஞ்சள் கயிறு, கிழங்கு கூடவே இதெல்லாம் வச்சு வேப்பிலை கொஞ்சம் வச்சு நம்ம சாமிக்கு கும்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க. நான் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சாச்சு. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கிறதுனால நான் பொறுமையாக பண்ணிட்டு இருந்தேன். வாசக்காலுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கையால் மஞ்சள் குங்குமம் வைங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, அது நல்லது கிடையாது, மங்களகரமாகவும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது ரொம்பவே பார்க்க மங்களகரமாக இருக்கும். எனக்கு வாசப்படி ரொம்பவே சின்னது தாங்க, அதனால் நான் சிம்பிளாகவே வச்சுருந்தேன். குங்குமம் மஞ்சள் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா முன்னாடியே எண்ணெய்லாம் ஊற்றி காக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் குங்குமம் மஞ்சள் வச்சுருந்தேன். பஞ்சபாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு ஏலக்காய், துளசி, பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டிங்கன்னா கோவிலில் இருக்கிற தீர்த்த மாதிரியும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இது குலதெய்வத்துக்கு வைக்கிற தண்ணி. அதுலேயுமே நான் பச்சை கற்பூரம் போட்டிருந்தேன். அதில் பூ போட்டு குலதெய்வத்துக்கு வைக்கும் போது நம்ம அதில் வேப்பிலையும் வைக்கலாம். பூ மோஸ்ட்லி போடணும். இது இல்லாமல் ரெடி பண்ணி நான் வச்சுருந்தேன். இது சில பேர் வீட்டில் இந்த பழக்கம் இருக்கும், புடவை வச்சு படைக்கலான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் நான் கேட்டு தான் நானும் படைச்சிருந்தேன். பூஜை ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே குட்டி தாங்க. நாங்களே ரெடி பண்ணது தான். ரெண்ட் ஹவுஸுன்றதுனால நாங்களே ரெடி பண்ணி இது வச்சுருக்கோம். நான் இந்த மாதிரி தாங்க வச்சுருந்தேன். வாழைப்பழம் இல்லாததுனால வெல்லம் வச்சுருந்தேன். சக்கரை பொங்கலும் செஞ்சுருந்தாங்க. சக்கரை பொங்கல் செய்யும் போது நீங்கள் அது இறக்கும் போது அதில் பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா கோவிலில் எப்படி உங்களுக்கு வாசமாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். நான் இந்த மாதிரி தான் புடவை வச்சு வடை, பாயாசம், சக்கரை பொங்கல் செஞ்சு இந்த மாதிரி தான் நான். இன்னும் ஒரே ஒரு குறைன்னு பார்த்திங்கன்னா வேப்பிலை வைக்கல. ஏன்னா நான் இங்கே சென்னையில் வேப்பிலை மரம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ரொம்ப கிடையாது, அதனால் நான் வைக்கல. வாசப்படியில் எப்பயும் எத்தனை விளக்கு ஏற்றிட்டு டிஸ்ட்ரிக்காக எலுமிச்சம்பழம் 2 சைடு வச்சு இந்த மாதிரி தாங்க நான் ஆடி 3ஆம் வெள்ளி நான் கும்பிட்டுருந்தேன். அதே துளசி மாடத்துக்கும் விளக்கு ஏற்றிருந்தேன். அதுவும் நானுமே வச்சுருந்தாங்க. துளசி மாடம் இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டு வரும்போது ஆடி மாதம் ஆனால் அது ரொம்பவே அம்மனுக்கு ரொம்ப விசேஷம், ரொம்பவே உகந்தது. இன்னொன்று என்னென்னா நான் வளையல் வச்சு படைக்கலை. அடுத்த வருஷத்துலேருந்து அதுவும் ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி செஞ்சிடணும். நம்ம சேனலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை பார்த்துட்டு மட்டும் போகாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அது எங்களுக்கான ஒரு சின்ன யூடியூப் சேனலுக்கான ஒரு ரொம்பவே அது பெரிய கிஃப்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.